and welcome to Shiksha class. TNSET 2025 exam உடைய கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் எப்படி இருக்கும், எந்த மார்க் எடுத்தா நீங்க சேஃபர் ஜோன்ல வர முடியும், நெட் எக்ஸாமோட கட் ஆஃபும் செட் எக்ஸாமோட கட் ஆஃபும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுமா இல்ல முற்றிலும் மாறுபடுமா, கூடுதலா நம்ம கட் ஆஃப் நிர்ணயிக்கிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இவங்க கன்சிடர் பண்றாங்க, அதுலயும் அந்த கடைசி ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் நான் டிஸ்கஸ் பண்றது. ஸோ ஸ்டே டியூன். கூடுதலா நீங்க இந்த செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த மார்க் எடுத்தா சேஃப் ஜோன்ல இருக்கீங்க, இதையும் நம்ம தெளிவா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்மளோட கட் ஆஃப் ஒரு ஃபேக்டர் இல்ல பல காரணங்களால தீர்மானிக்கப்படுது. இதுல ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் ஃபார் த எக்ஸாம். நம்மளுடைய செட் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுல நமக்கு எக்ஸாம் எழுத வந்தவங்க பார்த்தீங்கன்னா தோராயமா ஒரு 60,000 பேருக்கு உட்பட்டவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சின்ன கால்குலேஷன். ஸோ டாப் 6% அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து செட் எக்ஸாம் வந்து கொடுக்குறோம். செட் எக்ஸாம் குவாலிஃபைடுன்னு சொல்றோம். ஸோ டாப் 6%னா ஒரு தோராயமா 60,000 பேர் 70,000 பேர் இந்த எக்ஸாம் எழுதுறாங்கன்னே வச்சுப்போமே. அப்போ முதல் 6% அப்படிங்கிறது 4,200 பேர் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நல்லா கவனிக்கோங்க. செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் முதல் 6% உள்ளவர்களை செட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கதா அறிவிக்கிறாங்க. மித்த எக்ஸாமை காட்டி எந்த ஒரு எக்ஸாமை காட்டியும் செட் எக்ஸாம்ல பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதை நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 லட்சம் பேர் எழுதுறாங்க, அதுல 60,000 பேர் எழுதுறாங்க, அதுல வந்து உங்களுக்கு 4,000 பேருக்கு மேல பாஸ் பண்றாங்க. நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா, போன வருஷம் நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 1 பாத்தீங்கன்னா 3 லட்சம் பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணினாங்க. அதுலயும் குறிப்பா எக்ஸாம் எழுதினது வந்து 1.5 லட்சம் பேர்கிட்ட எழுதியிருந்தாங்க. அதுல 92 பேருக்கு மட்டும்தான் போஸ்டிங் கிடைச்சது. ஸோ 1.5 லட்சம் பேர் எங்க, 92 பேர் எங்க. ஆனா இங்க எழுதுற 70,000 பேர்ல 4,000 பேர் வந்து செட் குவாலிஃபைன்னு சொல்றாங்க. இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுனால டாப் 6% வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியுது. ஸோ இது ரொம்ப முக்கியமான காரணம். கூடுதலா அடுத்த நிறைய கட் ஆஃப் பத்தி நிறைய மித் இருக்கு. என்னன்னா, செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாப்புலரான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஹையர் கட் ஆஃபா இருக்கு. டஃப்பான கொஸ்டின்ஸ் வந்தா கட் ஆஃப் கொஞ்சம் லோ ஆகும். நிறைய அப்ளிகன்ஸ் கொடுக்கறதுனால நிறைய காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய மித் இருக்கு. இதெல்லாம் 1 by 1 இந்த வீடியோல நம்ம பிரேக் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். டு பி வெரி கிளியர், எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் பொதுவாக எப்படி இருக்குன்னா, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக ஆக கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இது எல்லா எக்ஸாம்லையும் யதார்த்தம். அது தாண்டி கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறது? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெட் எக்ஸாமை எடுத்துப்போமே. நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா கொஸ்டின்ஸும் அனலிட்டிக்கலாக இருக்கும். கூடுதலாக ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் கொஸ்டின் இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் கொஸ்டின்னா அது ஒரு கோட் பேஸ்ட் கொஸ்டினோ, மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டினோ, அசெஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டினோ, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினோ, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ்டாக நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஆனால் செட் எக்ஸாமை ஏன் டஃப்னு சொல்கிறோம்? செட் எக்ஸாம்ல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் கொஸ்டின் எதுவுமே இல்லையே, அதனால ஏன் இதை டஃப்னு சொல்றோம்? இது டஃபா ஈஸியா? இது எக்ஸாம் எழுதுறவங்களை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது. ஒரு சில பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதுறோம், ஒரு சில பேர் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப அவசரமான ரிவிஷனோட போய் எழுதுறோம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறவங்களும் சரி, எக்ஸாம் சரியா ப்ரிப்பேர் பண்ணாம அந்த கடைசி நிமிடங்கள்ல சில ரிவிஷன்ஸ் கொடுத்துட்டு போறவங்களும் சரி, 2 பேரும் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, எக்ஸாம் ஓரளவு மாடரேட்டா இருக்கு. ஆனாலும் எக்ஸாம் ஏற்கனவே நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்களுக்கும் லாஸ்ட் மினிட்ல மட்டும் படிச்சுட்டு போய் எழுதியிருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து ரிசல்ட்டில் தெரியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ ஓவராலாக இந்த எக்ஸாம் டஃப்பாக ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாம் டிஆர்பியோட ஸ்டைல தான் ரொம்ப ரிசம்பிள் பண்ணியிருந்தது. செட் எக்ஸாமோட ஸ்டைலில் எந்த கொஸ்டின்ஸும் அவ்வளவா இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட்டாக 2018 நடந்த செட் எக்ஸாமில் நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஒன்று கேட்டாங்க. அண்ட் அந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நிறைய டைம் எடுத்தது. ஐ வெரி வெல் நோ. அப்போ வந்து ஆஃப்லைனில் தான் நாங்கள் எக்ஸாம் எழுதினோம். ஆஃப்லைனில் எழுதும்போது லைக் லிட்ரலி நமக்கு வந்து டீச்சர் அந்த எக்ஸாம் ஹால் இன்விஜிலேட்டர் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து அப்படியே இழுத்து பறிச்சுட்டு போவாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை போதும் கொடுங்க அப்படின்னு. ஏன்னா 1 மணி நேரம் தான் பேப்பர் 1க்கு கொடுப்பாங்க. அடுத்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வாங்கிட்டு தான் பேப்பர் 2வோட கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேப்பர் 1ல டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டைம் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஆனாலும் அந்த 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுக்கணும் அப்படிங்கும்போது செட் எக்ஸாம் வந்து ரொம்ப டைம் மேனேஜ் பண்ண முடியாத ஒரு எக்ஸாமாக இருந்தது. பட் இப்போ வந்து டிஆர்பி ஸ்டைலில் அது இருந்தது. டேட்டா இன்டர்பிரிட்டேஷனே காணும். என்ன டைப் ஆஃப் டேட்டா? பை சார்ட்டா, பார் சார்ட்டா, ஹிஸ்டோகிராமா, இது மாதிரி ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ தான் இருந்தது. இல்லைன்னா டேட்டாவை அப்சர்வ் பண்ணி எழுதுற மாதிரி ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ தான் இருந்தது. கூடுதலாக டீச்சிங் ஆப்டிடியூட்ல கேட்ட கேள்வி எல்லாமே டிஆர்பியில் எஜுகேஷன் சைக்காலஜியில் கேட்கக்கூடிய அந்த கேள்வியை தான்
சாயல், அதோட சாயல் ஒத்து போயிருந்தது. எக்ஸாக்ட்டா அதே கேள்விகள் கேட்டாங்கன்னே கூட நம்ம சொல்ல முடியும். நம்ம தெளிவா வீடியோ டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா? ஒரு நாளும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு. ஸோ நீங்க அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பல்வேறு இடங்கள்ல வந்துட்டு இந்த சாயல் வந்து தெரிஞ்சதுன்னே சொல்லலாம். குறிப்பா மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்கா இருக்கட்டும், லாஜிக்கல் ரீசனிங்ல நோ கொஸ்டின் வாஸ் ஃப்ரம் அரிஸ்டாட்டில் தியரி. நம்ம செட் எக்ஸாமோட சிலபஸ்ல அரிஸ்டாட்டில் தியரி ரொம்ப முக்கியமான தியரி. பட் இவங்க லாஜிக்கல் ரீசனிங்ல கேட்டிருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, லைக் டிஎன்பிஎஸ்சில இருக்க லாஜிக்கல் எபிலிட்டில இருந்து வரக்கூடிய சில வென் டயகிராம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால நிறைய பேர் செட் எக்ஸாமை டஃப்னு ஃபீல் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. இன்னொன்னு, இவங்க எந்த இடத்துலையுமே அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல. செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1ல 50 கேள்விகள், பேப்பர் 2ல வந்து 100 கேள்விகள் அண்ட் பேப்பர் 1ல 10 யூனிட் இருக்கும். ஒரு யூனிட்ல இருக்கும், ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் 5 கேள்விகள் வீதம் 50 கேள்விகள். பேப்பர் 2ல 10 யூனிட், ஒரு யூனிட்ல இருந்தும் 10 கேள்விகள் வீதம் 100 கேள்விகள். பட் இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணவே இல்லை. சில யூனிட்ஸ்ல கொஸ்டினே இல்லை. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஹையர் எஜுகேஷன்லாம் வெறும் 3 கேள்விகள் தான், ஐசிடியில் 3 கேள்விகள் தான், கம்யூனிகேஷன்ல 3 கேள்விகள் தான், ரிசர்ச்ல ஒரு 7-8 கேள்விகள், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல 7-8 கேள்விகள், டேட்டா இன்டர்பிரேஷன் யூனிட்ல கேள்விகளே கிடையாது, டீச்சிங் ஆப்டிடியூட்ல ஒரு 7-8 கேள்விகள். இந்த மாதிரி தான் பேப்பர் 1ல வந்து ஒரு இர்ரெகுலர் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஈவன் பேப்பர் 2ல கூட நிறைய பேர் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, மேம் யூனிட் 1 to 9ல இருந்து எல்லா கேள்விகளும் கேட்டுட்டாங்க, மீத யூனிட்ஸ்லாம் கேள்விகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு சப்ஜெக்ட்டுமே மாறுபட்டது. ஆனா இவங்க பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல. இதனாலையும் இந்த எக்ஸாமை வந்து டஃப்பா நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணினாங்கிறது ஒரு உண்மை. ஸோ வழக்கமா ஒரு எக்ஸாமை ரொம்ப ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ணும்போது அது டஃப்பா தெரியும். ஆனா சிலபஸையோ பேட்டர்னையோ ஃபாலோ பண்ணாம இருந்தா கூட அந்த எக்ஸாம் கண்டிப்பா எழுதுறவங்களுக்கு டஃப்பா தான் தெரியும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பர் அமையலைன்னு. இதையும் தாண்டி இந்த செட் எக்ஸாம் ஈஸின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப காலமா நெட் எழுதினவங்க அண்ட் நெட் எழுதி கிளியர் பண்ணவங்களும் கூட. இந்த எக்ஸாம் ஈஸின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரடியான கேள்வி. உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரியோ அரைப்பக்கத்துக்கு வாசிக்கிற மாதிரியோ எந்த கேள்வியும் கிடையாது. நேரடியா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேள்வி தான். எல்லாமே தகவல், அதாவது ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ் தான். டைரக்டா பேசிக்கா அடிப்படையான கேள்விகள் தான் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாமோட ரியல் காம்படிஷன் எப்படி இருக்கும்? இது ஒரு பெரிய கேள்வி. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க, இல்லை நான் நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், செட் எக்ஸாமில் அப்பியர் ஆக போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரியல் காம்படிஷனாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து உண்மையான போட்டியாளர்களே. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து செட் எக்ஸாம் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சில பேர் நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது செட் எக்ஸாமும் நான் வந்து அப்பியர் ஆவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் வந்து டஃப்பான காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க எக்ஸாக்ட்டா, குறிப்பா நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லும்போது கீ டேர்ம்ஸை நேரடியா பார்க்குறாங்க, கீ டேர்ம்ஸை பேஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துடுறாங்க அண்ட் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்க ஈஸியா எலிமினேட் பண்ணிடுறாங்க. இதுவே நம்ம வந்து செட் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாருமே அந்த எஃபர்ட் போட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களும் ஈஸியாக இந்த செட் எக்ஸாம் வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கட் ஆஃப் போயிடலாம். நான் குறிப்பாக சொன்னேன் இல்லையா, கடைசியான ஃபேக்டர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் எது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நீங்களும் நானும் தான். அதாவது இந்த எக்ஸாம் எழுதுகிற ஒருத்தரும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் கட் ஆஃப் வந்து தீர்மானிக்கப்படுதுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஃபேக்டர்ஸ் பேசியிருக்கோம். எவ்வளோ பேர் அப்பியர் ஆகுறாங்க, சப்ஜெக்ட் வைஸ் எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்களும் நானும் இந்த செட் எக்ஸாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே அபவ் ஆவரேஜ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னா நம்ம சப்ஜெக்ட்டுக்குரிய கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். இல்லை எல்லாருமே பிலோ ஆவரேஜ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம கட் ஆஃப் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ ஆல்டுகெதராக ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து மட்டும்தான் இந்த கட் ஆஃப் பெரிய அளவில் தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் வைஸ் இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. காமர்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு 2018 மதர் தெரசா யூனிவர்சிட்டியிலிருந்து கண்டக்ட் பண்ணும்போது அவங்க கொடுத்த மார்க் தான் நான் கட் ஆஃப் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு 158 மதிப்பெண்கள் எடுத்தால் போதும் அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நெட் எக்ஸாமில் இருக்கிற கேட்டகரி இங்கே இருக்காது. செட் எக்ஸாமுடைய கேட்டகரி வெகுவாக மாறுபடும். ஸோ இங்கே கேட்டகரியெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் கேட்டகரி, அதே மாதிரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி. ஸோ இதுதான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய கேட்டகரி. ஸோ கூடுதலாக காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் 2018 158 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமில் காமர்ஸ் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொன்னவங்க சில பேர், ஒரு சில பேர் வந்து இந்த காமர்ஸ் பேப்பர் டஃப்பாக இருக்குன்னாங்க. குறிப்பாக அது ஏன் காமர்ஸோட பேப்பர் டஃப்பாக இருக்குது? ஓகே, உங்களுக்கு கட் ஆஃப் கிளியராக தெரியலையா? ஸோ லெட் மீ மேக் அதர் வியூ. உங்களுக்கு ஏன் காமர்ஸ் பேப்பர் வந்து டஃப்பாக இருந்தது அப்படின்னா,
இன்கம் டேக்ஸ்ல இருந்தே நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுவும் என்ன செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருந்ததா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுது அது நாங்க கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சில பேர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அண்ட் அதுக்கு வந்து மாணவர்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க அதை பொறுத்து தான். ஸோ காமர்ஸ்க்கு கட் ஆஃப் இந்த முறை நான் டிசைட் பண்ணியிருக்குது லைக் என்னோட ஒப்பீனியன், ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ரிவ்யூ வச்சு நமக்கு எடுத்துட்டு வந்திருக்க ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 162ல இருந்து 168க்குள்ள எதிர்பார்க்கிறோம். விச் மீன்ஸ் நீங்க வந்து 80 கொஸ்டின்ஸ் 80 கேள்விகள் சரியான முறையில போடணும். ஏன் மேம் லைக் இவ்ளோ அதிகமான மார்க்கா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பேப்பர் 1 வந்து இட் வாஸ் வெரி ஈஸி டு தி கோர். அப்படிதான் நம்ம சொல்லணும். என்னதான் உங்க பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாட்டியும் கூட அந்த கீட்டம் வச்சு ஆன்சர் எடுக்கிற மாதிரியும் ரொம்ப டைரக்டான கொஸ்டின்ஸும் இருக்கிறதுனால திஸ் வாஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே. அண்ட் ஒருத்தவங்களுக்குமே நான் மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மார்க் நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விதமாக நீங்கள் எப்படி இந்த கட் ஆஃப் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கேட்டகரிக்கும் இன்னொரு கேட்டகரிக்கும் ஒரு 5 மார்க் 10 மார்க் நம்ம கம்மி பண்ணிக்கலாமா மேம் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த லாஜிக் வந்து யூஜிசி நெட் எக்ஸாம்ல வேலை செய்யும். ஆனால் கண்டிப்பான முறையில் செட் எக்ஸாம்ல வேலை செய்யாது. வாங்க, நான் நிறைய லைவ் ப்ரூஃப் வச்சிருக்கேன். லெட் மீ ஷேர் வித் யூ. அண்ட் அதே மாதிரி பிடபிள்யூடிலையுமே கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். மினிமம் வந்து ஒரு 120 மார்க்காவது நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும். ஏன் அப்படின்னா நம்மளோட சப்ஜெக்ட்ஸ்க்கு, அதாவது நம்மளோட செட் எக்ஸாமில் பிடபிள்யூன்னு ஒரே ஒரு கேட்டகரி தான் இருக்கே தவிர பிடபிள்யூடிக்குள்ளேயே நிறைய சப் கேட்டகரி இருக்கும். ஓகே, விஷுவல் சேலஞ்சா இல்லை வந்து வேற ஏதாவது இம்பேர்மெண்ட்டா அந்த மாதிரியான நிறைய கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மாறுபடும். யூஜிசி நெட்டுக்கு தான் அந்த மாதிரி கேட்டகரி சப் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மாறுபடும். வேற செட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான கட் ஆஃப் தான் எந்த பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி. அப்போ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு கொஞ்சம் கட் ஆஃப் செட் எக்ஸாம்ல கம்பேரிட்டிவ்லி அதிகமாக தான் இருக்கு. அதே மாதிரி இது தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற எக்ஸாமா இருக்கிறதுனால நமக்கு ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு சில கம்யூனிட்டி கேட்டகரி பீப்புள் அப்பியரே ஆகிறது கிடையாது. இப்போ இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியிலிருந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்பியரே ஆகலை அப்படின்னா அவங்க கட் ஆஃப்குள்ளேயே வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய சேஞ்சஸ்மே செட் எக்ஸாமில் நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் நான் இந்த கட் ஆஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 170 அபவ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபர் ஜோன். நான் சொல்கிறது ஜென்ரல் கேட்டகரி. அதர் கேட்டகரியோட கட் ஆஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட். அதே மாதிரி பாருங்க, இங்கிலீஷில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக வீடியோ மேக் பண்ணி நம்ம சிக்ஷா கிளாஸ் டீம்ல இருந்து வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ யூ கேன் கோ த்ரூ இட். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதோட கான்செப்ட் என்ன, அதோட ஆன்சர் என்ன, இது எல்லாமே தெளிவாக நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோட பார்ட் 2, 3யுமே அடுத்து லான்ச் பண்ணுறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். வாங்க அடுத்த சப்ஜெக்ட் பார்க்கலாம், தமிழ். ஸோ தமிழ் வந்து இந்த முறையும் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. நேரடியான கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருந்தது. அந்த வருடம், புத்தகம், அப்புறம் விருது பெற்றவர்கள், புத்தகத்தோட ஆசிரியர், இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க தான். ஸோ பிடபிள்யூடி வந்து நான் சொன்ன மாதிரி பாருங்க, அதர் கேட்டகரியை விட பிடபிள்யூடிக்கு கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் வழக்கமாக எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கேட்டகரியை விட இன்னொரு கேட்டகரிக்கு கட் ஆஃப் வந்து 5-10 மார்க்ஸ் குறையும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது கொஞ்சம் முன் பின்னா வரும். இப்போது பிசி கேட்டகரியிலேயே பிசி, எம்பிசி, பிசிஎம், ஸோ இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் 170க்கு மேலே மார்க் எடுத்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி சேஃபர் சைட். 170க்கு மேலே மார்க் எடுக்கணும்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 85 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டுக்கோங்க. அதர் கேட்டகரி அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 75 கொஸ்டின்ஸ் அதுக்கு மேலேயாவது போட்டிருக்கணும். சரிங்களா? ஃபைன். ஸோ அகெயின் இங்கேயுமே வந்து உங்களுக்கு பிடபிள்யூடியோட ஸ்கோர் வந்து ரொம்ப அதிகம் தான். கமிங் டு எக்கனாமிக் சப்ஜெக்ட்ஸ். இப்போ எக்கனாமிக் சப்ஜெக்ட்ஸில் பாருங்களேன், நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் நெட் எக்ஸாமுக்கு சொல்கிற மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் குறைச்சிக்க முடியாது. பிகாஸ் இங்கே ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வந்து 170 அபோவ் 175 அபோவ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணி ஆகணும். பிசி எடுக்கும்போது நீங்கள் 150 அபோவ் ஸ்கோர் பண்ணினா இட் வாஸ் வெல் அண்ட் குட். பிசிஎம்லையும் அதே மாதிரி 158 160 அபோவ் நீங்கள் ஸ்கோர் பண்ணாதான் ஒரு சேஃபர் ஜோனில் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் உங்களோட காம்படிஷன் எப்படி இருக்கு, உங்கள் கேட்டகரி உங்கள் சப் கேட்டகரிக்குள்ள காம்படிஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இந்த கட் ஆஃப் வந்து பெரிய அளவில் மாறுபடும். இதைத்தான் சொன்னேன், நான் சொல்கிற ஃபேக்டர்லேயே அந்த கடைசியான ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம சப்ஜெக்டில் எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் குறிப்பாக நம்ம கேட்டகரியில் எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க,
இதை பொறுத்து தான் செட் எக்ஸாமோட கட் ஆஃப் வந்து தீர்மானிக்கப்படுது. ஸோ இப்போ இங்கே எக்கனாமிக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எஸ்டிலேருந்து இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் இருந்து தேர் வாஸ் நோ கட் ஆஃப் கிவன் ஃபார் தி 2018. ஸோ இந்த முறையும் அப்படி இருக்கும்னு நான் சொல்ல வரல. பட் 2018ல் தெர் வாஸ் நோ கட் ஆஃப். இந்த கட் ஆஃபை யாரும் மீட் பண்ணலை, ரீச் பண்ணலை. அதே மாதிரி எஸ்சிஏவை விட எஸ்சி அப்படிங்கிற இந்த கம்யூனிட்டி கேட்டகரியை விட பிடபிள்யூடிக்கு அதிகமான கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் சப்ஜெக்ட் வைஸ், கேட்டகரி வைஸ் அண்ட் ஆல்சோ சப் கேட்டகரி வைஸ். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து மேனேஜ்மெண்ட் பாருங்க. மேனேஜ்மெண்ட்லையுமே நான் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். இன் அடிஷன் டு தட் நீங்கள் இந்த 2025ஓட கட் ஆஃபும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நான் கொடுத்துருக்க மார்க்கை நான் மார்க் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மார்க்கை டிவைட் பை 2 பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக 170க்கு மேலே எய்ம் பண்ணணும் ஜென்ரல் கேட்டகரி. அதர்ஸ் நீங்கள் உங்கள் கேட்டகரி பொறுத்து நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்கேயுமே பாருங்கள், நான் சொன்ன டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்லையுமே இருந்திருக்கும். நீங்கள் எல்லாருமே என்கிட்ட நான் வந்து நிறைய பேருக்கு இண்டிவிஜுவலாக கால் ஃபோனில் கூட நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருந்தேன், மேம் திஸ் வில் பி யுவர் கட் ஆஃப் அப்படின்னு. நம்ம எக்ஸாக்டாக இண்டிவிஜுவலாக கூட மென்டர்ஷிப் கொடுத்துருந்தோம். அப்போல்லாம் எல்லாரும் என்கிட்ட பொதுவாக கேட்ட கேள்வி என்னன்னா, அது ஏன் மேம் பிடபிள்யூடிக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இங்கே கூட பாருங்களேன், பிடபிள்யூடிக்கு 140 above எடுக்கணும். பிகாஸ் இட் வாஸ் வெரி கிளியர், நமக்கு தனித்தனி சப் கேட்டகரி பிடபிள்யூக்குள்ளே கிடையாது. ஓகே. அண்ட் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 150 above எடுத்துக்கோங்க ஜென்ரல் கேட்டகரி. அதுதான் ரொம்ப சேஃப் ஸ்கோர்னு சொல்லலாம். ஸோ மினிமம் 75 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நீங்கள் போட்டிருக்கணும். ஓகே. கமிங் டு லா டிபார்ட்மெண்ட் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ஹையான கட் ஆஃப் தான் இருக்கும். யூஜிசி நெட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, செட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி. போன முறை 2018ல் நடந்த செட் எக்ஸாமில் கூட லா டிபார்ட்மெண்ட்டில் 178 மார்க் எடுத்தால் தான் நம்ம கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியில் வந்து செட்டு கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போவுமே சொல்லியிருக்கேன். இந்த தடவையுமே நம்ம லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் 90%க்கு அதிகமாக போட்டிருக்காங்க. இந்த முறை ஓவராலாக செட் எக்ஸாமோட கட் ஆஃப் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் ஓவராலாகவே. ஸோ சோஷியாலஜி டிபார்ட்மெண்ட்லேயுமே அதே தான். 85 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டால் தான் நீங்கள் ரொம்ப சேஃபர் ஜோனில் இருக்க முடியும். அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆல்சோ சேம். 85 கொஸ்டின்ஸ் 80 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நீங்கள் போடும்பொழுது யூ ஆர் வெரி வெரி சேஃப். சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் அகெயின் நீங்கள் 85 கொஸ்டின்ஸ்லேருந்து 90 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போடுறது ரொம்ப சேஃபான ஜோனாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக்கான கட் ஆஃப். உங்கள் சப்ஜெக்டோடைய கட் ஆஃப் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் தெரிவிங்க. நீங்கள் எல்லாருமே செட் எக்ஸாமோட ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பான முறையில் வி ஹாவ் டு ஒர்க் ஃபார் அவர் நெக்ஸ்ட் எக்ஸாம். ஸோ செட் எக்ஸாம் எல்லாருமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணுவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ரிசல்ட்ஸ்க்காக தான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக யூஜிசி நெட் ஜூன் 2025க்கு நம்மள்கிட்ட கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு March 13ல் நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதற்கு அடுத்துமே நிறைய நியூ பேட்ச் இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கோர்சஸ் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கூடுதலாக இந்த ஆஃபர் ப்ரைஸ் 10,000க்கு யூஜிசி நெட் கோர்ஸ் கொடுக்குறீங்களே மேம், நீங்கள் வெறும் ரெக்கார்டட் செஷன்ஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்மளோட ரிசல்ட்டுக்கு லைவ் இன்ட்ராக்டிவ் கிளாஸ் தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா லைவாக நடத்தும் பொழுது நீங்களும் நானும் நிறைய பேசுவோம், இன்ஸ்டண்ட்டாக டவுட் சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த லைவ் இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். யூஜிசி நெட்டாக இருக்கட்டும், காலேஜ் டிஆர்பியாக இருக்கட்டும், டிஎன் செட், பிஜி டிஆர்பி எல்லாத்துக்குமே ஒன்லி லைவ் ரெக்கார்டட் கிளாஸ், லைவ் கிளாஸ். ஓகே. அண்ட் ரெக்கார்டிங்கும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அது எதற்காகனா, ஒருவேளை லைவ் கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலோ, இல்லை உங்களுக்கு அடிஷ்னலாக ரிவிஷன் தேவைப்படுது, திரும்பவும் போட்டு பார்க்கணும் அப்படின்னாலோ, அப்போ அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் அடுத்த 1 இயருக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ரெக்கார்டிங் செஷனோட முக்கியமான பர்பஸ். ஸோ லைவ் கிளாஸஸும் இருக்கும், ரெக்கார்டிங் செஷனும் இருக்கும். இதில் எல்லாமே லைவ் கிளாஸஸ் தான் நம்ம வந்து 10,000 அப்படிங்கிற ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம். கூடுதலாக டெஸ்ட் சீரிஸ் நிறைய டெஸ்ட் எழுதி பார்ப்போம். குட்டி குட்டி டாபிக் வீக்லி டெஸ்ட் எழுதுவோம். அண்ட் அந்த டாபிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி யூனிட் வைஸ் டெஸ்ட் எழுதுவோம். ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட் எழுதுவோம். அந்த டெஸ்ட் எல்லாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்மளோட டெஸ்ட் கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ரிசல்ட்டுக்கு முக்கியமான காரணம். காலேஜ் டிஆர்பி ஜூன் 2025 வருது. இதற்குமே அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், காலேஜ் டிஆர்பிக்குமே நம்மளுக்கு லைவ் கிளாஸஸ் தான். ஸோ நேரடியான வகுப்புகள் தான். ரெக்கார்டட் செஷன்ஸ் அவைலபிள். டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதோடைய
சஜஷன்ஸ், உங்களுக்கு மென்டர்ஷிப் வந்து உடனே கிடைக்கும். நீங்க என்ன கொஸ்டின்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், என்னென்ன மாதிரி சப் டாபிக்ஸ் இன்க்ளூட் பண்ணணும், எங்க டயகிராம் போட்டா பெட்டரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டெஸ்டோடைய அனாலிசிஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் தான் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி மேம் ரெக்கார்டிங் செஷன் மட்டும் இருக்கா அப்படி கேட்குறீங்க. ரெக்கார்டிங் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு தானே தவிர ரிசல்ட்டுக்கு இல்லை. ஸோ ரிசல்ட் வேணும்னா லைவ் கிளாஸஸ் தான் வேணும். காலேஜ் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட லைவ் கிளாஸஸ் அண்ட் இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே நம்ம ஆஃபர் பண்ணுறோம். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் ஃபோன் நம்பர் தரேன். இது எல்லாத்துக்குமே நம்ம நியூ சிலபஸ்க்கு தகுந்தாற் போல் அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் யூ கேன் புட் இட் இன் த கமெண்ட் செஷன். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.